ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம தங்கமயில சரவணன்னு என்ன பண்ணுறது தெரியாமல் திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்க டைமில் தங்கமயிலோட அம்மா கால் பண்ணுறாங்க. எடுக்கவா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்த டைமில் எடுத்த உடனே கழுவி ஊற்றுறாங்க பாரு. பண்ணுறதெல்லாம் திட்டத்தனமான வேலை. நீ வந்துட்டு என்னடி இந்த வேலை பார்க்குற, உனக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுமா? இந்த வீட்டில் என்ன யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவ்வளோதான். ஏன்டி எதை குரூப்பில் போடணும்னு தெரியாதாடி, உனக்கு இங்கேயுமே கிடையாதுடி, உன் மனக்கதை யாரடி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல் 300 தடவை திட்டுது. ஏமா அம்மா கொஞ்சம் மூச்சு விட்டு திட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பண்ணுற வேலைக்கு உனக்கு மூச்சு விட்டு வேற திட்டணுமான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. அம்மாவே இவ்வளோ கழுவி ஊற்றும் போது மித்தவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சிட்டே இருக்க டைமில் சரவணன் என்ன பண்ணுறது, துக்கம் தொண்டையடிச்சு போய் வெளியே போயிட்டாரு. வெளியே போனோடனே அதாவது அங்கே கதிரும் செந்திலும் கால் பண்ணுறாங்க. இங்கிட்ட மீனாவும் ராஜு கால் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் அங்கே அட்டன் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறம் நம்ம செந்தில் கலாய்ச்ச கலாய் இருக்கே, ஐயோ அப்பா சாமி மரண கலாய்ங்க, ரொம்ப கலாய்ச்சாங்க. அண்ணா நீயா இப்படி போஸ்ட் கொடுக்குற அப்படி போஸ்ட் கொடுக்குறன்னு மாற்றி இவங்க 2 பேரும் கதிரும் செந்திலும் கலாய்ச்சது தாங்க முடியாமல், தே போதும்டா விட்டுருடா, அப்பா பார்த்தாரா இல்லையா சொல்லுடான்னு சொல்லி கேட்க, அப்பா பார்த்துட்டாரு ஆனால் ஒன்றும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெரியாமல் வந்துச்சுடா, என்ன பண்ணுறதுன்னு தெரிலடான்னு திருத்துன்னு இவங்க முடிக்கிறாங்க. கவலைப்படாதா பார்த்துக்கலாம், தெரியாமல் தானே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலை போட்டாங்க. இன்னொரு பக்கம் ராஜியும் நம்ம மீனாவும் இருக்காங்களே, ஃபோனை போட்டு கலாய பார்க்கணுமே. அக்கா மயிலக்கா என்னக்கா எப்படிக்கா இருக்கீங்கன்னு காக்கான்னு போட்டு பல காக்காவை கூப்பிட்டுருச்சு. ஐயோ நீ என்ன திட்ட வேணா செய்யுமா, தயவுசெய்து அக்கான்ட்டு இப்போ பேசாதம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வெக்கப்பட்டு தொக்கப்பட்டு துயரப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுச்சிங்க. ஃபோனை கட் பண்ணிட்டா ஒருதிங்க இருங்க மறுபடியும் ஃபோனுன்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அரசி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் கோமதி அம்மா அந்த ஃபோட்டோ ஒவ்வொன்றும் பார்த்து கடுப்பாகி கத்திட்டு இருக்கு. சே இவன் என்ன இப்படி இருக்கான், அவன் என்ன அப்படி இருக்கான்றாங்க. நம்ம சரவணானா இது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு யோசிச்சா பல வேலை